மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரி, சரிங்களா? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்று அழைக்கப்படும் இந்த பதவியானது முதல் முறையாக உருவாக்கப்பட்டது 2019ஆம் ஆண்டில், சரிங்களா? இந்த பதவியில் முதல் முறையாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள். சரி, ஜனவரி 1, 2020 பொறுப்பேற்றிருந்தாங்க. பிபின் ராவத் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8, 2021 அன்று உயிரிழந்திருப்பாங்க, சரிங்களா? அவரை தொடர்ந்து முப்படைகளின் இரண்டாவது அந்த தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா திரு அனில் சௌகான் அவர்கள். ஓகேவா? அனில் சௌகான் அவர்கள் சமீபத்தில் ஓய்வு பெற்றிருந்தாங்க. இவரை தொடர்ந்து இந்திய முப்படைகளின் புதிய தலைமை அதிகாரியாக, அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக மே 31, 2026 அன்று பொறுப்பேற்றுள்ளவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி அவர்கள். சரிங்களா? அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்திய முப்படைகளின் 3வது தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ராஜா சுப்பிரமணி அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா, சரிங்களா? ஏன்னா தரைப்படை, விமானப்படை, கடற்படை 3 படைகளுக்கும் தலைமை அதிகாரியாக செயல்படுவர் யார் பார்த்தீங்கன்னா இனிமே யார் தான்? ராஜா சுப்பிரமணி அவர்கள் தான், மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் முப்படைகளின் தலைமை தளபதியாக, சரியா, கமாண்டர் இன் சீஃபாக இருப்பவர் எப்பவுமே இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள், மறந்துடாதீங்க. சரிங்களா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, இந்திய முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரி யாரு? அதே மாதிரி இந்திய முப்படைகளின், சரியா, புதிய மற்றும் 3வது தலைமை அதிகாரி யார்? ஓகேவா? இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.